மதுரை மட்டை சுக்காள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருங்க. 3 பெரிய மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சைஸை பொறுத்து ஒரு 50 கிராம் அது அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கான வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவி அதையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. மட்டனில் கொஞ்சோண்டு கொழுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற வச்ச காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது 4த்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொலன்னு வேண்டாம், ஒரு ஒன்றும் பாதியமாக திப்பியாக கொஞ்சம் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதை குக்கர் எடுத்து மட்டனை போட்டுட்டு அதில் இந்த மசாலாவை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். வேக வைக்க போகும்போது ஃபஸ்ட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுற அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணால் கொஞ்சோண்டு இதில் சோம்பும் சேர்த்துக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம். அதையும் சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுருங்க. இதுக்கு இன்பிட்வீன் டைமில் கசகசாவியும் முந்திரியும் கொஞ்சோண்டு வெந்நீர் சேர்த்து ஊற விட்டுருங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் அடங்கினதும் நல்ல ஒரு பெரிய தவா, அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன இரும்பு தவா இருக்கோ அந்த தவாவை போட்டு சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, ஒரு நல்ல பெரிய அளவுக்கு பட்டை, வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல, ஸோ பட்டை மட்டும்தான் சேர்க்குறோம், ஸோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த வெந்த கறியை அதில் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து சிம் பண்ணி வச்சு நல்லா வேக விடணும். அதாவது தண்ணி நம்ம கொஞ்சம் தான் ஊற்றிருப்போம், இருந்தாலும் மட்டனில் உள்ள தண்ணி கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த தண்ணியும் நல்லா சுண்டுற அளவுக்கு நமக்கு டைம் கொடுத்து ஸ்லோவாக வேக விடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஹைலைட்டே இது தாங்க, தக்காளியை பச்சையாகவே அரிஞ்சு சேர்க்கணும், வதக்கக்கூடாது. இந்த தவா இதிலே தான் அது வேகணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி நல்லா செம்ம ரிச்சாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்குங்க. இந்த தக்காளி, இந்த பச்சை தக்காளி போடுறதுனால இதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு. அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த தக்காளி வேகணும். தக்காளி குழையிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது முந்திரியும் கசகசாயும் வச்சுருக்கோம்ல, அதை 2த்தையும் அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த இது முந்திரியும் கசகசாயும் அரைச்சதை போட்டு நல்லா சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா பஞ்சு போல் வெந்து மட்டன் சுக்கா ரெடி. தேங்க்யூ.